நம்ம வாழ்க்கையிலே எல்லாருக்கும் ஒரு காமன் கோல் இருக்கு. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், குடும்பத்தையும் சந்தோஷமாக வைக்கணும். காலை எழுந்த உடனே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தாட் என்ன? இன்னைக்கு என்ன பண்ணி பணம் சம்பாதிக்கலாம்? மாலை வரைக்கும் நாம ஓடுறோம், வேலை செய்றோம், டென்ஷன் எடுத்துக்கிறோம், சாக்ரிஃபைசஸ் பண்றோம். எல்லாம் ஒரே காரணத்துக்காக, பணம். ஆனா ஒரு சின்ன கேள்வி, நம்ம எல்லாரும் பணம் சம்பாதிக்க தெரியும், ஆனா அந்த பணத்தை மேனேஜ் பண்ண தெரியுமா? இதுதான் பெரிய பிரச்சனை. உண்மையா சொன்னா இந்த உலகத்திலே பணம் சம்பாதிக்கிறவர்களோட எண்ணிக்கை அதிகம், ஆனா பணத்தை சரியாக கையாள தெரிஞ்சவர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதனால தான் சிலர் சேலரி வந்த உடனே ஜீரோ ஆகிடுது. சிலர் நல்ல இன்கம் இருந்தாலும் சேவிங்ஸ் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சிலர் லோன் ட்ராப்ல விழுந்து வெளியே வர முடியாம போறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? காரணம் மணி மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இல்லாதது. நீங்க டாக்டர் ஆகணும்னா காலேஜ் இருக்கு, இன்ஜினியர் ஆகணும்னா காலேஜ் இருக்கு, லாயர் ஆகணும்னா காலேஜ் இருக்கு, ஃபைனான்ஸ்க்கும் கோர்சஸ் இருக்கு. ஆனா ரியல் லைஃப மணியை மேனேஜ் பண்ண எப்படி? சேலரி வந்தா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? எவ்வளவு சேவ் பண்ணணும்? எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? இதை யாரும் ஃபார்மலா கத்துக் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இன்று இந்த வீடியோ உங்களை ஓவர்நைட் கோடீஸ்வரன் ஆக்காது. ஆனா இது உங்களை பெரிய ஃபைனான்ஷியல் மிஸ்டேக்ஸ்ல இருந்து காப்பாத்தும். நான் பணத்தோட டீல் பண்ணி கற்ற லெசன்ஸ்ல இருந்து நான் பர்சனலா ஃபாலோ பண்ற 7 பவர்ஃபுல் ரூல்ஸ் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த 7 ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மணி மைண்ட் செட் மாறும், உங்க இன்கம் இம்ப்ரூவ் ஆகும், உங்க லைஃப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஃபயர் ரூல் 1: சீக்கிரம் சேமிக்கவும் முதலீடு செய்யவும் தொடங்குங்கள். வாழ்க்கையிலே மிக முக்கியமான 2 ஸ்கில்ஸ், சேவிங், இன்வெஸ்டிங். இந்த 2 ஸ்கில்ஸும் தியரியில கற்றுக்கொள்ள முடியாது, செய்ய தான் வரும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கும். நான் ஸ்கூல்ல இருந்தப்ப கூட பாக்கெட் மணில இருந்து கொஞ்சம் சேவ் பண்ணுவேன். அது பெரிய அமௌண்ட் இல்ல, ஆனா ஹேபிட் பில்ட் ஆயிடுச்சு. ஹேபிட் தான் முக்கியம், அமௌண்ட் இல்ல. இங்க ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட் இருக்கு, காம்பவுண்டிங். நீங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க மணி உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் கழிச்சு அதே ஸ்மால் அமௌண்ட் பெரிய வெல்த்தாக மாறும். பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இப்போதே. ஃபயர் ரூல் 2: சோஷியல் மீடியா ஹைப்பை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இன்டர்நெட் காலம், எங்க பார்த்தாலும் கிரிப்டோ, ஸ்டாக் டிப்ஸ், இந்த ஸ்டாக் 10x ஆகும், இந்த காயின் வாங்குங்க மில்லியனர் ஆகலாம். இது எல்லாம் டெய்லி பாக்குறீங்க. ஆனா உண்மையா சொல்றேன், ஹைப்ல இன்வெஸ்ட் பண்றது டேஞ்சர். ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு புதிய ட்ரெண்ட் வரும். ஒரு டைம் ஸ்டாக்ஸ், ஒரு டைம் ரியல் எஸ்டேட், ஒரு டைம் கிரிப்டோ, ஒரு டைம் NFT. ட்ரெண்ட் வந்து போகும், ஆனா லாஸ் உங்களோட தான் இருக்கும். எப்பவும் நினைவில் வைங்க, நாலேஜ் இருக்கும் இடத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் இருக்கும் இடத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மற்றவரோட சக்சஸ் ஸ்டோரி பார்த்து ஜம்ப் ஆகாதீங்க. ஒரு பேர் கிரிப்டோல crore-பதியானா அதுக்கு பின்னாடி எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாருன்னு தெரியாது. சோ பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபயர் ரூல் 3: உங்கள் செலவுகளை ட்ராக் பண்ணுங்கள். நீங்க மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனா கேள்வி, அது போகுது எங்க? பல பேருக்கு தெரியாது. இதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஒரு சிம்பிள் ரூல்: வாட் கெட்ஸ் மானிட்டர்ட் கெட்ஸ் இம்ப்ரூவ்ட். நீங்க ட்ராக் பண்ணாத விஷயம் இம்ப்ரூவ் ஆகாது. டெய்லி எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணுங்க. நோட்புக், ஆப், எக்ஸல் எதுவானாலும் பரவாயில்ல. டேட்டா வந்தா கிளாரிட்டி வரும், கிளாரிட்டி வந்தா கண்ட்ரோல் வரும். ஃபயர் ரூல் 4: ஷோ ஆஃப்காக செலவு செய்யாதீங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ் ட்ராப். அவங்க கார் வாங்கிட்டாங்க, நாமும் வாங்கணும். அவங்க ஐபோன் யூஸ் பண்றாங்க, நாமும் வாங்கணும். வெட்டிங் கிராண்டா இருக்கணும். இது எல்லாம் ஈகோ டிசிஷன்ஸ், ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் இல்ல. நீங்க அஃபோர்ட் பண்ண முடியாத விஷயத்துக்காக லோன் எடுக்காதீங்க. பர்சனல் லோன் ஃபார் லக்ஸரி இஸ் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக். கிரெடிட் கார்டை மிஸ்யூஸ் பண்ணினா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். டெட் ட்ராப் ஈஸி. இம்ப்ரெஸ் பண்றதுக்கு லைஃப் ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஃபயர் ரூல் 5: ஃப்ரெண்ட்ஷிப்பும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் செப்பரேட். ஃப்ரெண்ட் சொன்னதால இன்வெஸ்ட் பண்றது மிகப்பெரிய மிஸ்டேக். ப்ரோ இந்த பாலிசி வாங்கு, ப்ரோ இந்த பிசினஸ் சூப்பர். நீங்க இமோஷனலா டிசிஷன் எடுக்காதீங்க. இது உங்க ஹார்ட் earned மணி. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. ரிசர்ச் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க.
ஃபயர் ரூல் 6, உங்கள் இன்கம் ஒவ்வொரு வருடமும் அதிகரிக்க வேண்டும். சேவிங் மட்டும் போதாது, இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். 2 ways. ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுங்க, சைடு இன்கம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஜாப் பண்றீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகுங்க, ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக் வரும். அல்லது சைடு ஹசில், ஃப்ரீலான்சிங், பிசினஸ், இன்கம் க்ரோ ஆகணும். ஃபயர் ரூல் 7, லைஃபை என்ஜாய் பண்ணதை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. பல பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் ரிச் ஆனதுக்கு பிறகு என்ஜாய் பண்ணுவேன். ஆனா லைஃப் வெயிட் பண்ணாது. டைம் போயிட்டா திரும்ப வராது. அதனால 5 to 10% இன்கம் என்ஜாய்மெண்ட்டுக்காக வைங்க. டிராவல், ஸ்மால் கிஃப்ட்ஸ், ஃபேமிலி டைம், லைஃப் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. மணி இம்பார்ட்டன்ட், ஆனா லைஃப் அதை விட இம்பார்ட்டன்ட். மணி வரும் போகும், ஆனா டைம் மட்டும் திரும்ப வராது. அதனால ஏர்ன் மணி, சேவ் மணி, இன்வெஸ்ட் மணி, என்ஜாய் லைஃப். நீங்க பணத்தையும் சம்பாதிக்கணும், சந்தோஷத்தையும் சம்பாதிக்கணும். உங்கள் வாழ்க்கை உயர வேண்டும், நீங்க டாப்ல இருக்கணும். அதுதான் என் ஆசை.